வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூண்டு பருப்பு பொடி செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல பூண்டை எடுத்து தட்டிக்கலாம். அடுத்து உரித்து வச்சதை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு இரும்பு வடை சட்டியை எடுத்துக்கலாம். மரச்செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஊற்றி பூண்டை நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் பெருங்காயம் தேவையான அளவு, ரொம்ப குட்டியாக போட்டுக்கோங்க. அது கட்டி பெருங்காயம் தான் போட்டு நல்லா ட்ரை பண்ணியாச்சு. அடுத்து வரமிளகா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பாருங்கள், ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. அடுத்தது எல்லாம் எடுத்து ஒரு தட்டில் பரப்புவீங்க. அடுத்து வெள்ளை எள்ளு, இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து துவரம்பருப்பு, அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு பாருங்கள். அடுத்து கொஞ்சம் புளி, அதையும் எண்ணெயை ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை, அதுவும் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து சீரகம், மிளகு, கடுகு, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து அதுக்கப்புறம் அதுவும் ஒரு தட்டில் கொட்டி பரப்பி வச்சுக்கலாம். இப்போ ஆறி இருக்க பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை, பருப்பு எல்லாத்தையும் ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கைஸ், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இல்லையா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வரமிளகா, புளி, இது எல்லாத்தையும் போட்டு இப்போ மீதி அரைச்சிக்கலாம். இந்த பதத்தில் அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாம், ஆறட்டும். அதுக்கப்புறமே ஒரு ஜாடிலேயோ இல்லை ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ போட்டு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். பூண்டு பருப்பு பொடி ரெடி. யாருக்கெல்லாம் சூடாக சாப்பாடு போட்டு அதில் பூண்டு பருப்பு பொடி போட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்றது பிடிக்கும், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.